பிரைஸ் லார்ட் 13 ஆகஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால் நன்மை. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பவும் என்று கலாத்தியர் 6:9 சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்வோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் அதுக்கான பலனை கொடுப்பார். யாரும் பார்க்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. நம் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறவர் ஏற்ற காலத்தில் நம்மளுக்கு அறுவடை உண்டாக்குவார். உலகம் நீங்கள் தப்புன்னு சொல்லலாம், உலகம் இது தப்பு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கண்டுக்காமல் கர்த்தருக்காக நன்மை செய்யுங்க. நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுவடையை காண்பீங்க. உடனே நான் செஞ்சேன் எனக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யாதீங்க. இப்போ விதைக்கிறத கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அறுவடையாக காண்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நாள் உங்களுக்கு பலனை நிச்சயமாகவே கொடுக்கும். ஸோ நன்மை செய்வோம். அது உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாக இருக்கும். அது யாராலையும் உங்களிடத்துலேருந்து எடுக்க முடியாது. அது யாராலையும் உங்களால் எடுக்க முடியாது. கர்த்தர் அதுக்கேற்று மிகுதியான பலனை உங்களுக்கு தருவார். இப்போ காசு தான் முக்கியம்னு இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனால் நன்மை செய்கிற நீங்கள் மகிழ்ந்து இருப்பீங்க. ஸோ நன்மை செய்யுங்க. ஸோ நன்மை செய்கிறதுல சொர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடையை காண்பீங்க. பை வேர்ட்ஸ் வித் ஜெபராஜ். ஹாவ் a nice day.